ப்ரோ கபடி லீக் சீசன் 12. ஸோ அதில் இருக்கிற யூ மும்பா டீமோட ஸ்டார்டிங் 7, அதாவது ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அனலைசிஸ் வீடியோ தான் இது. கேப்டன் அண்ட் கூடவே ரைட் கவர் சுனில்குமார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாம மற்ற பொசிஷனுக்குலாம் யார் யார் இருக்க போறாங்க, எந்த 3 ரைடரை பிளேஸ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது யூ மும்பாவோட ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் வீடியோ ஃபார் PKL சீசன் 12. இப்போ வாங்க வீடியோல போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, நீங்க சொன்ன மாதிரி எல்லா டீமுக்கும் ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ் வீடியோ, அதாவது ஆல் டீமோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 சீரீஸ் தான் நாம இப்போதைக்கு நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அது தொடர்ந்து ஒவ்வொரு டீமுக்கா நாம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்களும் பார்த்து நல்ல சப்போர்ட் இல்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. பட் பழைய வீடியோஸ் மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ணல. கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. அதான் நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூ மும்பா டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராகேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு கோச்சை அப்பாயின்ட் பண்றாங்க. அவரை வச்சு டீமை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை போடுறாங்க. பட் இருந்தாலும் ராகேஷ் குமார் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனுக்கு முன்னாடி சீசன் இறங்குறதுக்கு ரொம்ப காலம்லாம் இல்ல, கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல அந்த ராகேஷ் குமார் அப்படிங்கிற ஒருத்தரை தூக்கி வெளியே போடுறாங்க. எங்களுக்கு அவரு வேணா, அவர் இதுக்கப்புறம் கோச் கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த இடம், அதாவது ஹெட் கோச் பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூ மும்பாவோட அசிஸ்டன்ட் கோச் அண்ட் ஹெட் கோச்சா இருந்த அனில் சப்ரானா அப்படிங்கிற ஒருத்தரை அப்பாயின்ட் பண்றாங்க. சோ அவரை இந்த சீசனுக்கு ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த சுரேஷ் குமார் அப்படிங்கிறவரை அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயின்ட் பண்றாங்க. ஓவரால் யூ மும்பா புது கோச், புது ஸ்ட்ராட்டஜி, புது பிளான் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆனாங்க. ஆக்ஷன்ல ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி தூக்குறாங்க. அதுவும் அவங்களுக்கு நல்லபடியாவே அமையுது. இந்த யூ மும்பா டீம் ஸ்குவாட சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நாம தனியா வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த யூ மும்பா டீமோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரைட் கார்னர் பொசிஷன். ரைட் கார்னரை பொறுத்த வரைக்கும் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் தங்களோட டீமுக்குள்ள FVM யூஸ் பண்ணி எடுத்த ரிங்கு சர்மா அப்படிங்கிற பிளேயர் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ரிங்கு சர்மாவை பொறுத்த வரைக்கும் யூ மும்பா ஃபைன், அதாவது யூ மும்பா ஸ்கவுட் பண்ணி எடுத்த ஒரு பிளேயர் தான் இந்த ரிங்கு சர்மா. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் டீமுக்கு சூப்பராவே சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமா இந்த சோலோ டேக்கிளுக்கு ரொம்ப பேர் போன ஒருத்தர் தான் இந்த ரிங்கு சர்மா. அவரால் எல்லாமே சூப்பரா பண்ண முடியும். சூப்பர் டேக்கிளையும் அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுக்க முடியும். சோ அந்த ரிங்கு சர்மாவை திரும்பவும் தங்களோட டீமுக்குள்ள எடுத்து அந்த ரைட் கார்னருக்கு பிளேஸ் பண்ண போறாங்க. நோ டவுட் ரைட் கார்னரை அவர் தான் பாத்துக்க போறாரு. சோ இவர் இல்லாட்டி ஒரு சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கண்டிப்பா ரிங்கு சர்மா தான். லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேயரை பிளேஸ் பண்ணி வச்சு கோஸ்வாமி அப்படிங்கிற ஒருத்தர். பட் அவர் ஒரு சில காரணங்களால PKL இருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த இடத்துக்கு ஒரு யங்ஸ்டரான லோகேஷ் கோஸ்லியா கொண்டு வரப்பட்டாரு. அவரும் லாஸ்ட் சீசன் கொடுத்த சான்ஸை சூப்பரா யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாரு. லோகேஷ் கோஸ்லியா தான் அடுத்த சீசனும் ரீட்டைன் ஆக போறாரு அப்படிங்கிறது எப்ப கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த யூ மும்பா டீமோட யங் டீமான யுவா மும்பா யுவா கபடி சீரிஸ்ல ஆடிட்டு இருந்தப்போ அங்கேயுமே லெஃப்ட் கார்னரை பார்த்துக்கிட்டது இந்த லோகேஷ் கோஸ்லியா தான். அங்கேயும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த இடத்தை சூப்பர் பெர்ஃபெக்ட்டா புடிச்சும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஓவராலா பார்க்கும்போது கார்னர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரைட் கார்னரை பார்த்துக்க போறது ரிங்கு சர்மா, லெஃப்ட் கார்னரை பார்த்துக்க போறது லோகேஷ் கோஸ்லியா. சோ இது வந்து நோ டவுட். ஓவரால் பார்க்கும்போது லோகேஷ் கோஸ்லியா ஒரு யங்ஸ்டர், ஒரு செமையான ஒரு பிக். அண்ட் இன்னொரு பக்கம் சீனியர் பிளேயர் இருக்காரு. இது ரெண்டுமே கண்டிப்பா மேனேஜ் பண்ணி சரி பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ கார்னர் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கு. அடுத்ததா ரைட் கவர். ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் இங்க பிரச்சனையே கிடையாது. அண்ணன் தம்பி 2 பேர் தான் இருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இவங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்கன்னா இது வரைக்கும் PKL இவங்க 2 பேரும் ஆடின மேட்சோட கவுண்ட் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதை நான் ரீசெண்டா பார்த்தேன். ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் சுனில் குமார் அவர் தான் கேப்டனாகவும் இருக்க போறாரு. ஸோ அவரை பத்தி நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட் கேப்டன் இன் PKL தாராளமா சொல்லலாம். ஈஸியா டீமை வழிநடத்துவாரு, சாம்பியன்ஷிப்பை அடிச்சு கொடுப்பாரு. சுனில் குமார் தான் ரைட் கவர். ஒரு டிஃபெண்டராகவும் அவர் வேற லெவல் தான், ஒரு கேப்டனாகவும் வேற லெவல் தான். ஸோ ஹி இஸ் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் ரைட் கவர். லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பிரதர், கசின் பிரதர்னு கூட சொல்லலாம், பர்வேஷ் மாலிக் அவர் தான் இருக்க போறாரு. எஸ், பர்வேஷ் குமார் மாலிக் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் கவருக்கு ஆஸ்தான ஒரு பிளேயர் தான். இப்ப மட்டும் கிடையாது, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அந்த லெஃப்ட் கவருக்கு பர்வேஷ் மாலிக் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ரொம்ப காலமா சூப்பராகவே ஆடி இருக்காரு. குஜராத் ஜெயண்ட்ஸ்ல நம்ம மன்பீர் சிங் கண்டுபிடிச்சாரு இந்த 2 பேரோட டியோவை. இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ பர்வேஷ் தான் வேணும்னு சொல்லிட்டு சுனில்குமார் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாரு டீமோட மேனேஜ்மெண்ட் கிட்ட. டீம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வந்து அவருக்கு FVM யூஸ் பண்ணி தன்னோட டீம்
டீமுக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதை நம்ம முன்னாடியே வீடியோல சொல்லிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இங்கேயும் பர்வேஷ் மாலிக் பிளேஸ் ஆயிருக்காரு லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரைட் கவருக்கு சுனில்குமார், லெஃப்ட் கவருக்கு பர்வேஷ் மாலிக். இது இப்போ மட்டும் கிடையாது, எப்பவுமே கண்டினியூ ஆகும் சுனில்குமார் ஆடுற வரைக்கும். ஏன்னா ரீசெண்டா பர்வேஸுக்கு பெருசா ஃபார்ம் கிடையாது, இருந்தாலும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் சுனில்குமார் காப்பாத்துவார், நம்புவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம அடுத்து ரைடர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சென்டர் ரைடரா இவர் தான் இருப்பாருன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறது வந்து அஜித் சவான். அஜித் சவான் அப்படிங்கிற பிளேயரை PKL சீசன் 11ல தான் NYP பிளேயரா சைன் பண்ணி எடுக்கிறாங்க யூ மும்பா. அவர் வந்து அங்கிருந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த டீம்லயும் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டாரு. அவர் உள்ள வரும்போதே நிறைய பேர் நாம வந்து சொல்லியிருந்தோம் அஜித் சவான் வந்து இந்த டைம் வந்து இம்ப்ரெசிவான ஒரு பிளேயரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த NYP கேட்டகரியில கலக்கி இருந்தாப்புல. ஸோ அந்த அஜித் சவான் வந்து இப்போதைக்கு ஓவரால் பார்க்கும்போது அந்த சென்டர் ரைடிங் பொசிஷனை ஸ்டீல் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த யூ மும்பாவோட ஸ்டார்டிங் 7ல. ஸோ அது வந்து அன்டவுட்டா அவர் வந்து பிளேஸ் ஆயிடுவாரு. இது இல்லாம ஒரு ஓவர்சீஸ் பக்கம் போவாங்க ஒரு இன் பொசிஷனுக்கு. மீர் முகமது ஜஃபர் தனேஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் ரைடர் தான். இது இல்லாம அவரோட பேரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இருக்கு. இரானியன்ஸ் எப்பவுமே வந்து டிஃபென்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான், பட் ரைடிங்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. பட் அதுல இருந்து விதிவிலக்கா இருந்தாரு இந்த அமீர் முகமது ஜஃபர் தனேஸ்ங்கிற பிளேயர். ஓவரால் பார்க்கும்போது இவர் ஃபர்ஸ்ட் ரைடரா டெபியூட் ஆகி இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருக்காரு, டிஃபென்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி. ஸோ அந்த பிளேயர் இப்போதைக்கு இங்க அந்த ரைட் இன் பொசிஷன் அப்படிங்கறத எடுக்க போறாரு, அதுல டவுட்டே கிடையாது. அவர்தான் பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் இந்த இன் பொசிஷன் அண்ட் அவர் கண்டிப்பா ஆடுவார்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அவர் இல்லாட்டி அந்த இடத்துக்கு சப்ஸ்டியூட்டா வந்து கலக்கிற ஒரு பிளேயர் ரோஹித் ராகவ்னு ஒரு பிளேயர், அவரை பிளேஸ் பண்ணுவாங்க. அவருமே பர்ஃபெக்ட் சாய்ஸ் தான். இன்னொரு ரைடிங் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அனில் ஜஸ்டா அப்படிங்கிற ஒரு பிளேயர். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட யங் டீமான யுவா கியூப்ஸ்ல பிளே பண்ண ஒருத்தர். அண்ட் இவர் வந்து ஓவரால் பார்க்கும்போது PKL லிஸ்ட்லயே அதிக விலைக்கு போன கேட்டகரி டி பிளேயர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த அனில் ஜஸ்டாவை கண்டிப்பா பிளே பண்ணுவாங்க யூ மும்பா ஸ்டார்டிங் 7ல அப்படிங்கிறது இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அந்த 3 ரைடர்ஸ் அண்ட் 4 டிஃபெண்டர்ஸ் அந்த ஸ்டார்டிங் 7 பெஸ்ட் ஸ்டார்டிங் 7 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்டிங் 7க்கு என்னோட மார்க் 85. பிகாஸ் டிஃபென்ஸ் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ரைடிங்ல கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். பட் பேப்பர் வைஸா இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். அதனால இந்த டீமுக்கு நான் 85 மார்க் தரேன். பட் மற்றபடி பேலன்ஸ்டா இருக்கு. சுனில்குமார் இருக்கிறதுனாலேயே எக்ஸ்ட்ரா 5 மார்க் தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்குவாட் இருக்கு. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.